योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। இன்றைய புனித நன்னாளில் தீபத் திருவிழா நன்னாளாக கொண்டாடப்படுகிறது. மிக விசேஷமாக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அருணாச்சலேஸ்வர் மலை உச்சியில் ஏற்றும் அந்த தீபம் என்றோ ஒரு புராண காலத்தில் ஒரு தீப மலையாக, ஒரு தீ மலையாக சிவபெருமான் நின்ற நாள். அவருடைய தேஜஸ் தீயாக ஜொலித்த நாள். ஏனென்றால் அவர் ஞானமலை. அந்த ஞானமலை அதனுடைய அடையாளமாக நாம் ஒரு தீபத்தை ஏற்றுகிறோம். அந்த தீபத்தை கண்ணால் கண்டு தரிசனம் செய்வது நமக்குள்ளே அந்த ஞான தீபத்தை ஏற்றுவதற்கு தூண்டுதலாக இருக்கும். ஆனால் அதன் பின்னே இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை நாம் நினைத்து அதன் ஆழத்தோடு அதை பார்த்தோமானால் நமக்குள்ளே அந்த ஞான தீபம் சதா எரிந்து கொண்டே இருப்பதும் புரியும். எப்பொழுதுமே நமக்கு தீபத் திருவிழா, என்றைக்குமே தீபத் திருநாள் தான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அதை எப்படி செய்வது? அந்த அருணாச்சலேஸ்வர் தீபத்தை ஏற்றுவதற்கு அந்த மலை மேல் ஏறுகிறார்கள் அல்லவா? அந்த மலை மேல் ஏறும் பொழுது சில சமயம் ஏற்றம் இருக்கிறது, சில சமயம் இரக்கம் இருக்கிறது. இந்த ஏற்றமும் இரக்கமும் அந்த அண்ணாமலையினுடைய அமைப்பில் இயல்பாக அமைந்துள்ளது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா? ஆனால் அந்த இரக்கங்கள் கூட அந்த ஞான தீபத்தை நோக்கித்தான், அந்த மலையினுடைய உச்சியை நோக்கித்தான் என்பதை நாம் நினைவில் கொண்டோமானால் அந்த இரக்கங்கள் கூட, வாழ்வின் இரக்கங்கள் கூட முன்னேற்றத்தின் ஒரு பகுதிதான் என்று நமக்கு புரியும். அதையும் நம்மால் ஒரு ஆசீர்வாதமாக பார்க்க முடியும். மேலே தொடர்ந்து ஏற்றங்களையும் இரக்கங்களையும் கடந்து அந்த ஞான தீபத்தில் நம்மால் கலக்க முடியும். அதை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்குத்தான் அடையாளமாக இதை நாம் கொண்டாடுகிறோம். இதில் நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு அந்த ஞான தீபத்தை காட்டி அந்த அண்ணாமலையார் மலையில், அதாவது வாழ்க்கை என்ற ஒரு பயணத்தில் வரக்கூடிய எத்தனையோ ஏற்றங்களையும் தாழ்வுகளையும் கடந்து செல்வதற்கு நமக்கு ஞான மலையாக ஒரு குரு தெய்வம் வேண்டும். குரு பரமாத்மா, குரு மகாத்மா. குரு மகாத்மா என்று சொன்னோமானால் கூட அதில் ஒரு உருவத்தை நாம் கொண்டு வந்து அந்த உருவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி விடுவோம். குரு பரமாத்மா என்று சொல்லும் பொழுது அவர் எங்கும் நிறைந்தவராக இருப்பார், எல்லாம் வல்லவராக இருப்பார், எல்லாம் அறிந்தவராக இருப்பார். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நம. இந்த கலியுகத்தில் இந்த குரு யோகா என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? குரு நாம யோகா, இதுதான் நாம் செய்து வருவது. நம்முடைய பகவான் நமக்கு பலவிதங்களில் இதை உணர்த்தி இருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார். 2000 வருஷம் 2000 டிசம்பர் 9ஆம் தேதி என்று நினைக்கிறேன். அன்றைக்கு அண்ணாமலையார் தீபத் திருநாள். வழக்கம்போல் வெளியில், பிரதான் மந்திர் வெளியில் ஒரு மேடை போட்டிருந்தார்கள். பகவான் அமர்வதற்காக ஆசனங்கள் இருந்தன. மக்கள் திரளாக கூடிவிட்டனர். இதில் பலர் மேல் நாட்டினர். பகவானிடம் மிகவும் பக்தியோடு அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அவர் சொல்லும் வழிகளையெல்லாம் கடைபிடித்து வருபவர்கள் அனைவரும் கூடியிருந்து அன்றைக்கு பகவானையும் தரிசனம் செய்து அண்ணாமலையார் தீபத்தையும் தரிசனம் செய்வதற்காக ஆவலோடு வந்தவர்கள். வருடாவரிடம் இது நடக்கும் விஷயம்தான்.
ஆனால் 2000 ஆண்டு அந்த தீபத் திருநாள் அன்று பகவான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கோமே பகவானுடைய மூர்த்தி, அதற்கு அருகிலே ஒரு நாற்காலி இருக்கிறது. அந்த நாற்காலியில் அமர்ந்துதான் அவர் தரிசனம் கொடுப்பது வழக்கம். அவர் அங்கு அமர்ந்திருந்த பொழுது 5:55 ஆகிவிட்டது. சாதாரணமாக பகவான் எங்களை அழைத்து கொண்டு வெளியே சென்று அந்த மேடையில் அமர்ந்து விடுவார். அரை மணி நேரத்திற்கு முன்னாலாவது சென்று அமர்ந்து விடுவார். அன்றைக்கு ஏனோ அவர் எழுந்திருக்கவே இல்லை. நான் அவரிடம் சென்று, பகவான் இப்பொழுது 5:55 ஆகிவிட்டது, 5 நிமிடம்தான் இருக்கிறது. ஓஹோ, பேசாமல் இருந்தார். மறுபடியும் சிறிது நேரம் கழித்து ஒவ்வொரு நிமிடமும் ஆனவுடன் 5:56, 5:57, 5:58 என்று அருகே சென்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர் அந்த ஓஹோ என்று சொல்வதையும் நிறுத்திவிட்டார். எனக்கு மனதிற்குள் தெளிவாக தெரிந்தது அவர் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கப் போவதில்லை என்று. ஆயினும் நான் சொல்ல வேண்டியது, அதனால் பகவான் 5:55 ஆகிவிட்டது என்று சொன்னேன். அப்பொழுதும் அவர் பேசாமல் இருந்தார். உடனேயே சில நொடிகளில் அண்ணாமலை கரோகரா என்ற சத்தம் வானளாவி நின்றது. எல்லோரும் அதுவரை வெளியே இருந்த பல பக்தர்கள் மிகவும் கவலையோடு பகவான் இன்னும் வெளியே வரவில்லையே என்று தவித்தவாறு எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். யாருக்கும் உள்ளே வருவதற்கு பயம். திரு லீலோசுவிக் அவர்களும் அங்கு இருந்தார்கள். அவர்களும் எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு பகவான் நம் எல்லோருக்கும் ஒரு பேருண்மையை உணர்த்து தீர்மானித்து விட்டார். எப்பொழுதுமே பகவான் அவருடைய சிறிய சிறிய லீலைகள் மூலம் பேருண்மைகளை நமக்கு உணர்த்தி வருவது வழக்கம். இதை நாம் பலமுறை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு 6 மணி ஆகிவிட்டது. வெளியே அண்ணாமலை கரோகரா என்ற கோஷம் நிரம்பியது. பகவானிடம் சொன்னேன், பகவான் தீபம் ஏற்றிவிட்டார்கள் மலையில், எல்லோரும் இப்பொழுது மலை சுற்ற ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொன்னேன். உடனே பகவான், நீயும் விஜயலட்சுமியும் இந்த பிச்சைக்காரனை 3 முறை சுற்றி வாருங்கள், அது போதும் என்றார். என்ன அர்த்தம்? எப்பேற்பட்ட ஒரு பேருண்மையை அந்த ஒரு வாக்கியத்தில் எங்களுக்கு உணர்த்தி விட்டார். அதுவரை அவர் அந்த வருடம் வரை வெளியே சென்று தரிசனம் கொடுத்தார். அந்த மலை தீபம் என்று ஒன்று இருக்கிறது, அதை தரிசனம் செய்ய வேண்டும், தன்னை பக்தர்கள் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற பெரும் கருணையோடு அமர்ந்திருந்த பகவான் அந்த 2000 வருடம் மட்டும் அகலாமல் எங்களை நோக்கி தான் அந்த அருணை தீபம் என்பதை உணர்த்தினார். அது மட்டுமல்ல, அடுத்து வரும் ஆண்டு 2001 டிசம்பர் மாதம் அவர் சரீரத்தில் இல்லை. ஆனால் அந்த உண்மையை தானே அந்த ஞான தீபமாக, அந்த ஞான தீபத்துடன் கலந்துவிடப் போகிறோம் என்பதை அவர் உணர்த்தியிருக்கிறார். அதே சமயம் தானே அந்த ஞான தீபம் என்பதையும் உணர்த்தியுள்ளார். அவரை 3 முறை வலம் வந்து நாங்கள் வணங்கினோம். அது மட்டுமல்ல, அதன் பிறகு வெளியே வந்த பொழுதும் உடனேயே காரில் ஏறி சுதாமாவிற்கு சென்று விட்டோம். அங்கிருந்து எங்களால் அந்த மலை தீபத்தை பார்க்க முடியாது. அன்றைக்கு அந்த மலை தீபத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது. எங்கள் கண்முன்னே பகவான் அமர்ந்து கொண்டே இருந்தார். அவரை நாங்கள் தரிசித்து கொண்டே இருந்தோம். அவருடைய நாமத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தோம். ஆக அன்றைய தீபத் திருவிழா எங்களுக்கு ஒரு பேருண்மையை உணர்த்திவிட்டது. நம்முடைய குரு பகவான் அவரே அந்த ஞான தீபம். அந்த ஞான தீபத்தின் ஆழத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள அது எப்பேற்பட்ட தீபம் என்று நமக்கு புரிந்து நம்மை அந்த புராண காலத்தில் சிவபெருமான் நின்றிருந்தார் அல்லவா அந்த தீமலையாக, அந்த காட்சியே நமக்கு கிட்ட வைக்கும். அதுவே நம்முடைய குரு தத்துவமாக அந்த தீமலைதான், இந்த தீமலையாக நின்ற அந்த சிவபெருமான் தான் நம்முடைய குருவாக வந்து நமக்கு ஞானத்தை அனுபவமாக்கி தருகிறார் என்பதே புரியும்.
ஆக நாம் இதை நினைவில் வைத்துக்கொள்வோம். இந்த மகாத்மாக்கள் எல்லோருமே நமக்கு சாதனையை சுலபமாக்கி கொள்வதற்கு, எளிமையாக்கி தருவதற்கும் சுலபமாக்கி தருவதற்கும் தான் வருகிறார்கள். பகவான் அதற்கு முன்பே ஒருமுறை சொல்லியிருக்கிறார், ஆசிரம கிரிவலம் வந்தால், ஆசிரம பிரகாரத்தை சுற்றி வந்தால் அந்த அருணாச்சலேஸ்வர் மலையை சுற்றும் பலனை தருவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நாம் இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தீபத்தை ஒற்றி இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னவென்றால், அந்த 80களில் என்று நினைக்கிறேன், அல்லது 70களிலோ, அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 3000 to 3500 கிலோகிராம் வரை நெய்யை எடுத்துக்கொண்டு ஏறி அண்ணாமலையார் உச்சத்தில் இருக்கும் அந்த தீபத்தை ஏற்றுவார்கள். ஆனால் அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள், 2 நாள் 3 நாள் எரியும், அதன் பிறகு எரியாது. பிறகுதான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள், அது இருக்கும் அத்தனை நெய்யும் திருடு போய் விடுகிறது. அதை கூட எடுத்துக்கொள்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். உடனே அவர்கள் எல்லோரும் சென்று நம்முடைய பகவானிடம் சன்னதி தெரு வீட்டில் முறையிட்ட பொழுது பகவான் சொன்னார், இந்த நெய்யோடு கற்பூரத்தை கலந்து விடுங்கள், நன்றாகவும் எரியும், அதே சமயம் கற்பூரம் கலந்த நெய்யை யாரும் திருடமாட்டார்கள் என்று வாக்கு கொடுத்தார். அதன்படி அவர்கள் செய்த பிறகு அது தொடர்ந்து எரிந்து வந்தது. மழை பெய்தால் மட்டுமே அதற்கு உரிய பாதுகாப்பை நாம் தர வேண்டும், இல்லை என்றால் அந்த திருடு போவது நின்றுவிட்டது. அந்த அண்ணாமலையார் தீபம் தொடர்ந்து எரிந்து வருகிறது. நமக்கெல்லாம் பகவான் என்ன சொல்லியிருக்கிறார், உள்ளே இருக்கக்கூடிய அந்த தீபத்தை ஏற்றுவதோடு மட்டுமில்லாமல் அந்த தீபத்தை நாம் அகண்ட தீபமாக, தொடர்ந்து எரியும் தீபமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா. பகவான் அடிக்கடி ஒன்று சொல்வார், துளசிதாசர் உடைய பாடலை ஒன்று சொல்லி, நாக்கிலே நாமம் என்ற மணி தீபம் ஏற்றுங்கள், அது உள்ளே இருக்கும் இருட்டையும் வெளியே இருக்கும் இருட்டையும் அகற்றிவிடும் என்று. நமக்கு பகவான் அவருடைய திருநாமத்தையே கொடுத்திருக்கிறார். சாதனை பொருளாக, பரம்பொருளாக அது ஆகும். நாம் அந்த சாதனை, அதாவது அந்த நாம தீபத்தை நாக்கிலே ஏற்றி அதை அகண்ட நாம தீபமாக தொடர்ந்து சொல்லி வந்தோமானால், தொடர்ந்து எரிய வைத்து கொண்டே இருந்தோமானால், நமக்கு உள்ளே இருக்கும் இருட்டும் வெளியே இருக்கும் இருட்டும் காணாமல் போய்விடும். பகவான் இந்த நாமத்தை சொல்கிற பொழுது, குருவினுடைய நாமம் அல்லவா அது, குருவே பிரம்மன். அதாவது நாம் ஒரு குருவிடம் சென்று அடைக்கலம் அடையும் பொழுது நமக்கு அது ஒரு புது பிறவி. பிரம்மாவாக இருந்து நம்மை பிறப்பிக்கிறார், ஒரு புது பிறவியாக பிறப்பிக்கிறார். பிறகு மகாவிஷ்ணுவாக இருந்து அவர் நமக்கு அளிக்கும் அந்த நாம செல்வத்தையும் ஞான செல்வத்தையும் அவரே போற்றி பாதுகாக்கிறார். சிவபெருமானாக இருந்து நம்மிடம் இருக்கும் வேண்டாத எல்லாவற்றையும் அழிக்கிறார். அழியக்கூடிய பொருட்கள் அத்தனையும் அழித்து அழியாத ஞான தீப மலையாக நம்மை ஆக்கிவிடுகிறார் குருதேவ். ஆக அந்த குரு நாம தீபம் இருக்கிறது அல்லவா, குரு சாக்ஷாத் பரபிரம்மன் என்று சொல்கிறார்கள் அல்லவா. அந்த சாக்ஷாத் பரபிரம்மனாக குரு தத்துவமாக விளங்கும் அந்த குருநாதருடைய அந்த நாமமானது, அதுவே பிரம்மதேவனின் நாமம், அதுவே விஷ்ணுதேவனின் நாமம், அதுவே மகேஸ்வரனின் நாமமும் கூடும். ஆக இந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது நமக்கு சாக்ஷாத் பரபிரம்மமாக விளங்கும் அந்த ஞான தீபம் நமக்குள்ளே தொடர்ந்து எரிய ஆரம்பிக்கும். ஆக இதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த குரு நாமம் எத்தனையோ ஜென்மங்களுக்கு பிறகுதான் ஞான ஒளியாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குரு மகாத்மாவை நாம் அடைகிறோம். அவருடைய அருளானது பல வகைகளில் நமக்கு கிட்டுகிறது. அப்படி நமக்கு கிட்டிய அந்த அருளை நாம் பாதுகாத்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த நாமத்தை விடாது, இது நாம தீபம், அந்த நாம தீபம் நம்மை ஞான தீபமாக ஆக்கிவிடும். ஞான தீபத்தில் நாமும் கலந்து விடுவோம்.
இதைத்தான் நாம் மனதில் எப்பொழுதுமே வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை, இந்த குரு நாமத்தை, சாக்ஷாத் பரபிரம்மனுடைய நாமத்தை, சப்த பிரம்மனாக விளங்கும் அந்த நாமத்தை தொடர்ந்து விடாது நாம் நம்முடைய நாக்கிலே ஏற்றி வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அணைந்தாலும் பரவாயில்லை, மறுபடியும் ஏற்றிக்கொண்டே இருப்போம். நினைவில் வைத்துக்கொள்வோம். உள்ளே இருக்கக்கூடிய இருட்டையும் வெளியே இருக்கக்கூடிய இருட்டையும் அது காணாமல் போக செய்துவிடும். இதை நாம் பல விதங்களிலும் அனுபவித்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு இந்த தீப திருநாளன்று பகவானிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். நாம் மட்டுமல்ல, இந்த அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிறவிகளும், அத்தனை உயிரினங்களும் கூட, ஒவ்வொரு உயிரினமும் ஆத்மாதான். இந்த உலகம் முழுவதும் விஸ்வம் நாராயணம் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? நாராயண சுக்தம், புருஷ சுக்தத்திலெல்லாம் எப்படி இறைவனே இந்த உலகமாக ஆகியிருக்கிறார், அந்த இறைவனே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜந்துக்களாகும் ஆகி அந்த ஜந்துக்களுடைய வேலைகளையும் அவரே செய்து வருகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆக நமக்குள்ளே ஒரு அகண்ட நாம தீபத்தை ஏற்றி, அது நம்முடைய குரு பரமாத்மாவினுடைய பேரருளினால் அகண்ட ஞான தீபமாக எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.